ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்கு குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை 4ஆம் இடத்துல மிதுன ராசியிலே இருக்கிற குரு ராகு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு, போக போகிறாரு. அதாவது நமக்கு ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. 12ல் இருக்கிற விரய ராகு குருவனுடைய நட்சத்திரத்தினான பூரட்டாதியில் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் திருவாதிரை என்கின்ற ராகுனுடைய நட்சத்திரத்தில். இந்த 4-12 அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 8ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3மே ஒரே பலன் மாதிரி தான் நமக்கு வேலை செய்யும். இந்த 3மே சேர்ந்து தான் இயங்கும். அதனால் லக்னம் என்கின்ற நம்ம உயிர், நம்ம உரிமை, நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய ஒரு இன்பம், வெற்றி, நமக்குண்டான சுய பலம், ஆளுமை திறன், இத்தனையும் லக்னம் கொடுக்குது. அந்த லக்னத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது தான் இந்த 4-12. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு யாருக்கெல்லாம் ராகு குரு திசாபுத்தி அந்தர சூட்சமாக நடக்குதோ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்கள். வாகனம் சார்ந்த வகையில் தேவையில்லாத செலவு, வீட்டில் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு ஃபர்னிச்சரு, எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்து வரக்கூடிய விரய செலவுன்னு எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு அவங்கவுங்க ஜாதத்தில் அது சுப செலவாக கூட இருக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு அது கொஞ்சம் கவலையை தரும். அதாவது மெனக்கெடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் நமக்கு ஒரு பராமரிப்பு செலவு, ஒரு ஆல்ட்ரேஷன் செலவு, இதையும் எடுத்துக்கணும். ஹெல்த் ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் என்பது நம்ம உடம்பில் உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள், அதில் வேரியேஷன் இருக்குது. ஒரு ப்ரெஷர் அப்படின்னா அதில் வேரியேஷன் வருது. அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை, இது சம்மந்தப்பட்டதில் சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், உணவு குழல் சம்மந்தப்பட்டது, மோஷன் போகிறது சம்மந்தப்பட்டது, காற்று வகை வியாதிகள், கேஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், முதுகுத்தண்டுவட ரீதியாக ஒரு ஏர் லாக் ஆகிறது. அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் 12ஆம் இடம் என்பது மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டலைசேஷன், அட்மிஷன், இப்படி இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 12 வரைக்கும் கொஞ்சம் அதை கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கணுங்க. முன்னெச்சரிக்கையாக நம்ம கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ப்ரிகாஷனரியாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுவும் ஒரு சால்வ் ஆகும். அல்லது உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய நெருடல்கள், மன கஷ்டங்கள், அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க, நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க தேவையில்லாமல், போட்டி பொறாமைகளில் தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கிறாங்க, அல்லது நம்ம நல்லது செஞ்சால் கூட நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க, டவுட் மைண்டாக க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் நான் மனம் வேதனைப்படுறேன், நான் சங்கடப்படுறேன். இவங்க கிட்ட எப்படி தான் பழகிறது, எப்படி பழகினாலும் அவங்களுக்கு ஏன் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, ஏன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அங்கீகரிக்க மறுக்கிறாங்க, அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்கையே உருவாக்குற மாதிரி அந்த உற்றம் சுற்றம் என்கின்ற ஒரு பாவம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தேவையில்லாத பிரயாணங்கள், அலைச்சல்கள். ஒரு ஒர்க்லேயே ட்ராவலிங்கில் நிறைய பேருக்கு ஒர்க் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு டயர்டாக இருக்கும், அந்த ட்ராவலிங் டயர்டாக இருக்கும். இப்போ ஒரு பாதையில் பயணம் போகிறோம், அது ஸ்மூத்தான ரோடாக இருந்தால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். கரடு முரடான ரோட்டில் பயணம் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஒர்க்கு, ஷிஃப்ட் ஒர்க்கு பார்க்குறவங்களாகட்டும், ஒர்க்லோடு ஆன் டியூட்டி அதிகமாக பார்க்குறவங்க, ஓவர் டைம் பார்க்குறவங்க, அது களைப்பை தரக்கூடியதாகவும் உடலில் சக்தி இழப்பதற்காகவும் அது வேலை செய்யும். மெயினாக உயிர் சக்தி, அதாவது இப்போ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது மெயினாக குரு.
இந்த ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த ஓட்டங்களை நல்லா வச்சுருக்கணும். நமக்கு பாதம் சம்மந்தப்பட்டதுலையோ கை கால் சம்மந்தப்பட்டதுலையோ ஏற்படக்கூடிய ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னு எடுத்துக்கணும். இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோம், இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்டிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளே பண்ணுறோம், ஒரு ஒரு கான்ட்ராக்டரை வச்சு பண்ணணும் அப்படின்னா அதில் தேவையில்லாமல் என்ன முதல்ல இப்படி பேசுனாங்க, அப்புறம் இப்படி பேசுகிறாங்க, இவ்வளோ செலவு கொடுக்குறாங்க, நாம் இவ்வளோ செலவு பட்ஜெட்லேயே இல்லையே, ஏன் இப்படி வளர்ந்துட்டு போகுது, அந்த மாதிரியான யோசனைகள் பிரச்சனைகளும் வரும். இந்த 60 நாட்கள் சம்மந்தப்பட்டதில் யாருக்கெல்லாம் குரு ராகு திசாபுத்தி அந்தரத்தில் கனெக்டிவிட்டி ஆகிறவங்களுக்காக சொல்கிறேன். எல்லாருமே இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு நெருடல், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அசம்பாவிதங்களோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ அவங்க கஷ்டப்படுறதையோ நஷ்டப்படுறதையோ பார்க்கும்போது நமக்கும் வேதனை ஏற்படும். ஒரு சில குழந்தைகள் விரோத போக்கை கடைப்பிடிக்கிறது, அதனால் நமக்கு மனவேதனைப்படுவது, இதெல்லாம் இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடம் செய்கிற வேலைகள். சரி, நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், ஜாபில் இருக்கோம், அந்த வேலையை கெடுக்குமான்னா வேலையை கெடுக்காது. வேலையினால் நமக்கு அலைச்சலை கொடுக்கும், அவ்வளோதான். வேலை பாசிட்டிவாக போயிட்டுருக்கும். ஒரு சிலர் 2வது வேலைக்கு ஜாயின் பண்ணி அது ஈஸியாக இருக்கும்னு நினச்சி போவாங்க, அங்கேயும் அவங்களுக்கு ஒர்க்கு டைட்டாக தான் போயிட்டுருக்கும். மெயினாக கணவன் மனைவி உறவில் ஈகோ, தேவையில்லாத டவுட் மைண்டு, தேவையில்லாத மன அதிருப்திகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதையெல்லாம் பார்த்து தவிர்த்துக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் ராகு குரு திசாபுத்தி அந்தரன் நடப்பவர்களுக்கு மட்டும்தான். மற்ற கிரக திசாபுத்திகள் நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய கோச்சார பலனை பார்த்து நீங்கள் டேலி பண்ணிக்கோங்க. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்பா சம்மந்தப்பட்டது, ஹெல்த்து, இதில் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. உறவுகள் கூட இணக்கமாக இருக்காது, தந்தை கூட. அதனால் பூர்வீக சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட்டு இப்போ பண்ண வேண்டாம். ஒரு தீர்த்த யாத்திரை போகிறோம், ஒரு குலதெய்வ வழிபாடு போகிறோம், அல்லது குலதெய்வத்துக்கு சில காரியங்களை முன்னெடுத்து செய்கிறோம். நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஏதோ ஒன்று தப்பு பிரச்சனை அல்லது ஒரு தடுமாற்றம், ஒரு தடை, இதெல்லாம் வர்றதுனால இந்த காலகட்டத்தை தள்ளி போடுங்க. இப்போ மேல் படிக்கணும்னு நினைக்கிறோம், அது இயற்கையாக நினைக்கிறது தான். பட் யாருக்கெல்லாம் ராகு குரு திசாபுத்தி அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கோ இந்த சமயத்தில் அதில் செலெக்ஷன்லேயே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா, ஆனால் அதை எதிர்பார்த்தேன் அது கிடைக்கல, இது மாதிரியான ஒரு அப்டாக்கிள்ஸ் ஏற்படும். அதனால் அதுக்கு கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும். மற்றபடி சொந்த தொழில் செய்கிறவங்க ரெகுலராக போயிட்டுருக்கிற தொழில் போயிட்டே இருக்கும். கூடுதலாக சில பொறுப்புகள் அந்த மாதிரி வேலைகளையும் நீங்கள் செஞ்சு கொடுத்து அதன் மூலம் கொஞ்சம் ஒர்க்கு டயர்டாவீங்க. மற்றபடி தொழிலை கெடுக்காது. லாபம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த செலவும் இருக்கும். மற்றபடி மூலதனம் அப்படிங்கிறது அளவறிந்து போடணும். அதிகமாக போட மூலதனம் ரிட்டர்ன்ஸ் குறைவாக இருக்குது இந்த 60 நாளில். அதை பார்த்துக்கிட்டு செலவை குறைச்சி மூலதனத்தையும் சிக்கனத்தை கடைப்பிடித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வகையில் இந்த மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் குரு ராகு திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த 60 நாட்களுக்கு இந்த பலனை டேலி பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.